ட்ரிப் கைஸ். ஃபர்ஸ்ட் vlog. ட்ரிப்பா? உங்களுக்கு தான் பிசினஸ். சிறுப்பாலேயே அடிப்பேன். உனக்கு ட்ரிப்பு கிடையாது. இங்க ஒரு கையில லைட் வச்சிருக்கல, அந்த லைட்டை பிடிச்சிட்டே தான் சுத்தணும் நீ. என்னோட சைட் இதோட சைட். ஆமா. மெயின் ஜாப் வந்து என்ஜாய் பண்றது. மைக்கு போனனால தெரியுது, நீ மூடு. பஸ் எங்களுக்கு பஸ் அதெல்லாம் எடுமா. சரி, இப்போ பாலாவுக்கு கால் பண்ணுவோம். எங்க இருக்கான்னு தெரியல. அவன் சும்மாவே லேட்டா வருவான். ஸ்பீக்கர்ல போடுவோம். அவனுக்கு நம்ம காலைல 4:30 கால் பண்ணியிருந்தா தான் 7 மணிக்கு இருப்பாங்க. கால் பண்ணண்டா டேய். ஃபோன் எடுக்க மாட்டேன்றான். மறுபடியும் தூங்கி இருப்பான். அவன் எடுத்தோன்னே மறுபடியும் இல்லடா, நான் எடுக்கும்போது தெரியாத பேசினான்றியா? ஆக்சுவலா திருமங்கலம் வந்தானே, திருமங்கலம் வர டேய் ஃபோன் எடுக்க மாட்டேன்றான்டா. இல்ல ஒண்ணு பாத்ரூம்ல இருப்பானோ. மச்சான் இங்க வந்து பாரு. ஆமா, ஆய் போற மாதிரி ஒருத்த உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏன்னா எஞ்சிருக்க மாட்டான் போன போட்டு. அவன் இப்படிதான்டா கொடைக்கானல் போறப்போ இப்படிதான் வந்தான். இப்பயும் இப்படிதான் வரான். என்ன நினைச்சேன், அங்க இருந்து 5 மணிக்கு எஞ்சா வந்துருவோம் நினைச்சேன். அவனுக்கு நம்ம 4 மணிக்கே கால் பண்ணி அவனை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. பாப்பா வரானா இல்லையான்னு தெரியல. வருவான் அவன் தானே மெயின் சோர்ஸ். அவன் கார்ல தான் போகணும். வேற வழி இல்ல. வாழ்க்கையில இந்த கலர்ல ஏதாவது ஜாக்கெட் இல்ல. ஏன் இந்த கலருக்கு என்ன வச்சு பெருசா இருக்கு. பச்சை கலர்ல வச்சிருப்பான். கவர் பண்ணி கூட்டு போறோம். ஐ லவ் பேக் கிரீன். எல்லாம் பெருசா இருக்கு. ஏதாவது எடுத்துட்டு போறதுக்கா? சரி வரட்டும். அது வரைக்கும் டீ குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். பாலா, ஹலோ. சொல்லு. எங்கடா இருக்க? நான் வந்துட்டு இருக்கேன். இப்பதான் ஹைவே பிடிச்சேன். இப்பதான் ஹைவே ஏறினியா? நான் உனக்கு கால் பண்ணி 1/4 மணி நேரம் ஆச்சு. இப்பதான் ஹைவே ஏறுறேங்கிற. அதான் சொன்னேன்ல, எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன்டா. டேய் நான் உன்னை என்ன சொன்னேன்? இங்க பாரு. எப்படி பார்த்தாலும் டோல்கேட்டை நீ தாண்டி தான் வந்தாகணும். இங்கிட்டு தான் உசிலம்பட்டிக்கு போய் ஆகணும். தேனி உசிலம்பட்டி இந்த பக்கம் தான் போகணும். டேய் ஒரு நிமிஷம், நான் சொல்றதை கேட்டா. சார் ஒரே ஒரு நிமிஷம். நைட் நான் உன்ட்ட அதனாலதான் கேட்டேன், என்னடா பண்ண போறீங்க? டோல் வந்துருன்னு சொன்னேன். சரி, டோலுக்கு ஏத்த மாதிரி தான் நான் கிளம்பி. சரிடா, நானும் டோல் வந்துருந்தா சொன்னேன். அதுக்கப்புறம் பஸ்ல ஏறினதுக்கு அப்புறம் தான் எப்படி பார்த்தாலும் வர சொல்றா. இப்போ கன்வர்சேஷன் பண்ணாத, ஊருக்கு வர சொல்லு. சரி, நான் கரெக்டாக திருமங்கலம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் வந்துரு. சரி ரைட். திருமங்கலம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் நிற்கிறேன். நான் டீயை போட்டு நிற்கிறேன். வா. சொல்லு. இது டோல் மட்டும் கொஞ்சம் போட்டு விடுறா. டோல் மட்டும் இல்லடா. அட பைத்தியக்கார, அதை நீ முதலே சொல்ல வேண்டியதானே. டோல் போட்டு சொல்லு. டோலுக்கு போட்டு விடு. நீங்க சொன்ன இப்போதைக்கு ஒரு 100 ரூபா மட்டும் போட்டு விடு. அதுக்கப்புறம் பார்த்துப்போம். சுத்தமா இல்லையா டோல்ல? அதுல 50 ரூபா என்னமோ தான் இருக்கு. அது 115 ரூபா டோல் தெரியல. சரி ரைட், ஓகே. நீ தாண்டா டிரைவர், நீ தாண்டா வச்சு போகணும். 100 ரூபா அதுக்கு எவ்வளவு கிளம்பிட்டு போடு. ஒரு 100 ரூபா மட்டும் போட்டு விடு. சரி ரைட்டு, போட்டு விடுறேன். போடு. நான் வரதே 7 மணி பண்ணியும். அவன் 50 ரூபாய்க்கு சண்டை போடுவா. இல்ல கான்வர்சேஷன் வளர்த்துக்கிட்டு இருக்க நீங்க. டோலுக்கு 100 ரூபா போட்டு விடனா. நேற்று நைட்டு நான் வந்து பஸ் ஸ்டாண்டு டோலை தாண்டி வந்து இறங்குறேன். நான் எப்பயும் டோலை தாண்டி தான் இறங்குவோம். அங்கே இருந்து தான் போவோம். இந்த இடம் உசிலம்பட்டி இங்கிட்டு கூடி போகணும். சரி, பஸ் ஏறினதுக்கப்புறம் 500 ரூபா எடுத்துட்டு சரி ஓகே, எதுக்கு டோலை தாண்டி 100 ரூபா? அதாவது இங்கேருந்து டோலுக்கு 100 ரூபா வந்துட்டு ரிட்டர்ன் போகிறனால. அதாவது திருமங்கலத்துக்கு 70 ரூபாடா. ஓகேவா? திருமங்கலத்துலேருந்து இந்த டோலுக்கு போகிறதுக்கு 30 ரூபா எக்ஸ்ட்ரா. சரி, எதுக்கு 90 ரூபா வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணேன், டோலை கட் பண்ணிட்டு இங்கே இறங்கினேன். அவன் எப்படி இங்கே வரணும்ல? இதில் நான் 90 ரூபா வேஸ்ட் பண்ணி அங்கே போக திரும்பி மறுபடியும் இவனுக்கு 100 ரூபா டோல் கொடுத்து இங்கிட்டு வரணும். ஆக மொத்தம் 190 ரூபா. என்ன சரியா? கரெக்டு தானே? கரெக்டு. மேட்டு செலவுகள் இங்கே ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், ஒன்றும் செய்யறது இல்லை. கேப் வச்சுக்கோ, அவ்வளோதான். சரி வா, இந்த அவனுக்கு 100 போட்டு வரும். டீ குடிக்க போவோம். பேக்கெல்லாம் அப்படியே போட்டு வந்துட்டு எவனா தூக்கிட்டு போயிடுவான். வா. அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ண. குடுடா அண்ணா. அरे எடுத்துக்கடா. ஐயோ. அப்ப சட்டா பச்சான்னு படம் வந்திருக்கு. அந்த WW வச்சு. ஆமா பார்த்தேன். ஆக்சுவலி அது வந்திருந்தா போலான்னு வச்சிருக்கேன். ஏன்னா அது எப்படின்னா அந்த WWE வந்து அதை வச்சு உனக்கு தெரியுமா? WWE தெரியும்ல. ஆக்சுவலி அதை பேஸ் பண்ணி ஃபைட்டு தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஃபைட்டு 40 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும். 1 மணி நேரம் ஃபைட்டு தான். அதில் என்னன்னா ரிவெஞ்ச் மாதிரியே இருக்குது அதில் கொஞ்சம். ஆமாம், அது முடிச்சு அதுலேயும் பாருங்க மலையாள கரெக்டாக WWE வச்சா கூட அதுலேயும் ஒரு கதை வைக்கிறாங்க. கதை வச்சு 3 ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அவங்க எய்மே WWE மேட்ச் வைக்கிறது தான். அது ஒரு சீரியஸாக வச்சுருக்கேன். ஃபேன்ஸுக்கு நல்லா பிடிக்கும். நான் எடுத்து பார்த்தேன். ஆனால் தமிழில் வரல.
மலையாளத்துக்கு மட்டும் தான் வந்திருக்கு. தமிழில் வந்தால் நல்லா தான் இருக்கும். வரும் பேன் இண்டியா படம் தான் அது, எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்கு. இப்போ அவனுக்கு பாலாக்கு கால் பண்ணு. அவன் மட்டும் நேராக போய்கிட்டே இருக்கான். பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறதுன்னு சொன்னால் பஸ் ஸ்டாண்டை தாண்டி போய் நிற்கிறான். மறுபடியும் யாருக்கு கால் பண்ணுறான் அவன்? இல்லை யாருக்கோ கால் பண்ணு, மறுபடியும் கால் பண்ணு. பிஸின்னு வருது. ஏய் உன்னை நான் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் நிற்க சொன்னா எங்களை தாண்டி பஸ் ஸ்டாண்டை தாண்டி போய்கிட்டு இருக்கடா. பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு, நீ எங்க நிக்கிற? ரைட் சைடுல பார்க்க முடியாதா இது பஸ் ஸ்டாண்டுன்னு? என்ன எது பஸ் ஸ்டாண்டு? திருமங்கலம் பஸ் ஸ்டாண்டு எது? திருமங்கலம் பஸ் ஸ்டாண்டு எது? எக்ஸிட் எங்க இருக்கு? டேய் அடி பொளந்துருவேன். நீ நிக்காம தாண்டி போய்கிட்டு இருக்க. திருமங்கலம் பஸ் ஸ்டாண்ட் எதுன்னு தெரியாதா உனக்கு? தெரியாது என்னடா தெரியாது? டேய் திருமங்கலம் பஸ் ஸ்டாண்ட் எங்க? பஸ் எல்லாம் எங்க நிக்கும்? பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் எது? மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல கூட நிக்கல, அவன் எங்கேயோ போறான். அங்க எங்க நிக்கிற? முன்னாடி நிக்கிறியா? டேய் நான் இங்க நிக்க சொன்னா டேய் நீ ஆளே காணோம் தெரியுமா நீ? பஸ் ஸ்டாண்டோட எக்ஸிட் அது. அதாவது பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல வந்துட்டோம்னா கொஞ்சம் ஸ்லோவா போகணும் பாலா. அவன் பஸ் ஸ்டாண்டே பார்க்கல ரைட் சைடு. அவன் கிளம்பி சொல்லு. நீ பஸ் ஸ்டாண்டு பார்க்கல தெரியுமா? அவன் பஸ் ரைட் சைடே பார்க்கல. அப்புறம் பேன் ஸ்டாண்ட்ல தான் பார்த்தாங்க. இல்லடா இப்போ நீ நேரா வந்த பஸ் உள்ள போகும் வெளியே வரும். இதை விட்டுட்டு நீ எங்க போற? ஏய் அது போறது. ஏய் இவன் எங்க போயிருக்கான் தெரியுமா? ரவுண்டானா கிட்ட இருக்கான். அந்த நிக்கிற பாரு. நீ அங்கே இருக்கியா? அங்கே டேய் பஸ் வருதுடா, பாத்து திரும்புடா. பஸ் ஸ்டாண்ட் எது எக்ஸிட் எதுன்னே தெரியல. தெரியுமா? பாத்துட்டியா? தெரியுமா? நாங்க எந்த நிக்கிற? நாங்க எங்க நின்னோம் தெரியுமா? அங்க நில்லு. பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க சொன்னா பஸ் ஸ்டாண்டை தாண்டி போய் நிக்கிறான். ஆப் நாம கட் பண்ணது வந்து பிடிக்குவாங்க. இது எக்ஸிட்டாடா உனக்கு? இதான்டா எக்ஸிட். அது இன்னுடா, இது அவுட்டுடா. ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இன் அவுட் தெரியல. நீ மதுரைக்காரன்னா? நீ இல்ல நீ மதுரைக்காரன். இங்கிட்டு இருந்து வர பஸ்ஸுக்கு அதான்டா இன்னு. சரி இப்ப இங்க எங்கிட்டு கூடி போயிட்டு இருக்க? ஹைவே தான் போகணும். போயிடலாம்ல. ஹைவே போயிடலாம். நான் உன்னை வச்சுட்டு டேய் சீட் பெல்ட் போடணுமா? இல்ல நான் போடல, நானும் போடல. இவரு இப்படி படிச்சு சொன்னே ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு கேட்குறீங்களா? தான் வேலை. இல்ல ஃபோன் பண்ணா சரிப்பா நான் தான்டா சொன்னேன் டோல்கேட்டை தாண்டி தான் வருவேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அந்த நேரத்துல அவசரமா கிளம்பிக்கிட்டு இருந்தேன். ஏய் உனக்கு எத்தனை மணிக்கு கால் பண்ண சொல்லு? 6:15 கால் பண்ணனா? நீ எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி ஒரு வார்த்தை போட்டிருக்கலாம். டேய் திருமங்கலம் வந்துடுறான்னு. சரிடா 6:15 கால் பண்ணல, நீ எந்திரிச்சு கிளம்பி இருந்தா வந்திருக்கலாம். அதான் அங்கேயே வந்து டோல்கேட் தாண்டி எக்ஸ்ட்ரா 100 ரூபாய் கொடுக்க மாட்டேங்குது. இல்ல எனக்கு புரியல. அதன் இல்ல நான் வந்து என்ன பண்ண போற? மேப் நான் லொகேஷன் அனுப்புறேன், அதுக்கு லொகேஷன் போடு. இப்ப போடாத. பூனேவா? ஏய் மூணார் சொன்னா பூனே போகுது. பூனேயோ. ஸோ ப்ரீ வெட்டிங் ஷூட் கிளம்பியாச்சு. எங்கன்னா மூணார். இவ்வளவு நேரம் சொல்லாது. ஆமா இவ்வளவு நேரம் சொன்னா நான் சொல்றேன். வெல்கம் டு ஜிஆர் விலாக்ஸ். ஜியா உலாக்ஸ் இல்லடா, ஜிஆர் உலாக்ஸ் இல்ல. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். அதாவது கேண்டிட் ஃபோட்டோகிராஃபர் ஃபார் ஜிஆர் ஃபோட்டோகிராஃபி. கேமரா எடுக்கிறது, அதாவது வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது வந்து சூர்யா, கேண்டிட் வீடியோகிராஃபர். தென் வந்து அதனால தான் அவர் கையில் வந்து ஃபோனை கொடுத்து வீடியோ எடுக்க வச்சாச்சு. பக்கத்தில் இருக்கிறது வந்து கேட்டா ஆனால் நான் தான் இல்லை, கேட்டா நான் தான் பேட்மேன் அப்படின்னு சொல்லிப்பான். நான் தான்டா லியோ. அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் யாருன்னா நவீன். எப்படி சொல்றதுன்னா ஒரு வகையில் வந்து இன்னைக்கு இந்த
எப்படி சொல்றது, ப்ரீ வெட்டிங் ஷூட்ல அவர் தான் அசிஸ்டண்ட். தென் அது போக ஸ்டூடியோல ஒரு இன்வெஸ்டர், புதுசா வாங்கின கேமராவுக்கு காசு கொடுத்தது அவர் தான். நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. தென் இந்த காரோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா பாலா. சினிமா கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்தா அதுக்கப்புறம் இந்த காரை நம்ம வச்சிருக்கிறோம். நாங்க எங்கேயாவது சென்னைக்கு போகணும், இல்ல ட்ரிப்புக்கு எங்கேயாவது போகணும்னா, இல்ல திறந்துட்டியா? லக்கியை திறந்து விட்டேன், இன்னும் வரலையாமா அவன்? வரலையா தெரியல. இல்ல திறந்து விட்டு வந்து கட்டி போட்டுருக்குன்றாங்க. கெட்டி, ஆமா நான் தான் கெட்டி போட்டேன் சொன்னாப்ல. ஆமா கட்டியும் போட்டாங்க. நான் தான் கெட்டி போட்டேன். ஓகே கங்கா பாய்டா. எங்கண்ணா இருக்க? அண்ணா போயிட்டு வரேன், பார்த்து போயிட்டு வரேன். டாடா. ஓகே டாடா பை பை. பூச்சாண்டி. ஆமா, கங்கா வந்து நவீன் வந்து பூச்சாண்டின்னு தான் சேவ் பண்ணி வச்சிருப்பான். அவ வந்து பூச்சி இல்ல பூச்சாண்டின்னு சேவ் பண்ணி வச்சிருப்பான். ஆளுக்கு ஆளு மாத்தி மாத்தி பேரை சேவ் பண்ணி வச்சுப்பானுங்க. அப்புறம் நான் பாலா, லைஃப்ல எப்படி போகுது? நாசமா போகுது. போகுது. ட்ரௌசர் கிழியுதுன்னா மார்கழி மாசம் முடிஞ்சு. ஆமா, பொண்ணு பார்த்தாங்களா? என்னாச்சு? பொண்ணுலாம் பார்த்துருக்கீங்களா? ஒண்ணு இன்னும் பார்க்கலப்பா. பொண்ணு பார்க்கல, நீ தானே சொன்ன பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஹைவேல போய் மறுபடியும் டோலை கட் பண்ணுமா? டேய் அங்கிட்டு போகணும்டா. டோல் போகணுமா என்ன மறுபடியும்?